இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிழக்கு சீமையிலே படத்துல ஹீரோயினா நடிச்ச பேச்சி கதாபாத்திரம் யாராலையுமே மறக்க முடியாது. இந்த கேரக்டர்ல நடிச்ச நடிகை அஸ்வினி இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? தமிழ் சினிமால அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையா கொண்ட படங்களை பட்டியலிட்டா முன்னணியில இருக்கிறது பாசமலர் படம் தான். இந்த படத்துக்கு அடுத்து ஒரு படம் எடுத்தா அது நிச்சயமா கிழக்கு சீமையிலே திரைப்படம் தான். இந்த படத்துல பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாலும் ஹீரோயினா நடிச்ச பேச்சி கேரக்டர் மறக்க முடியாது. இந்த கேரக்டர்ல நடிச்ச நடிகை அஸ்வினி இப்போ எப்படி இருக்காங்கன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த 1993 ஆண்டு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான படம் தான் கிழக்கு சீமையிலே. அண்ணன் தங்கை பாசத்தை அடிப்படையா வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்துல விஜயகுமார், ராதிகா, நெப்போலியன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதே போல நடிகர் விக்னேஷ் விஜயகுமாரோட மகனாகவும் அஸ்வினி ராதிகாவோட மகளாகவும் நடிச்சிருந்தாங்க. வடிவேலு, விஜய் சந்திரசேகர், சூரியகாந்த் உள்ளிட்ட பலர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இசைப்புயல் AR ரஹ்மான் முதன்முறையா கிராமத்து பின்னணியில இசையமைச்ச இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. குறிப்பா இதுல இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற பாடல்களா நிலைச்சிருக்கு. மானூத்து மந்தையிலே பாடல் இன்னைக்கும் திருமண வீடுகள்ல ஒலிக்கிற முக்கிய பாடலா நிலைச்சிருக்கு. தன்னோட தங்கைக்காக எதையும் செய்ய துணிஞ்ச அண்ணனோட பாசத்தை அடிப்படையா வச்சு திரைக்கதை அமைக்கப்பட்ட இந்த படத்தை கலைப்புலி தானு தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்துல விக்னேஷ் நடிச்ச சீனு கேரக்டருக்கு அஸ்வினி நடிச்ச பேச்சி கேரக்டர் தான் ஜோடி. இவங்க ரெண்டு பேருக்குமே இடையான காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பா இவங்க ரெண்டு பேரும் ஆடுற ஆத்தங்கர மரமே பாடல் காதலர்களோட ரிங்டோனாகவே இருந்துட்டு வருது. இதுல பேச்சி கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகை RV அஸ்வினி பாரதி ராஜாவோட புது நெல்லு புது நாத்து திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இந்த படம் மூலமா தான் நெப்போலியனும் சினிமாவுக்கு வந்தாரு. கிழக்கு சீமையிலே படத்துல நெப்போலியனோட மகள் தான் RV அஸ்வினி. இந்த படத்துக்கு அப்புறம் புதுப்பட்டி பொண்ணு தாயி, பெரிய தம்பி, விஜயகாந்தோட கல்லழகர் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கடைசியா ஓரம் போ அப்படின்ற படத்துல நடிச்ச இவங்க சமீபத்துல வெளியான சுழல் வெப் தொடர்லயும் நடிச்சிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற இவங்க அவ்வப்பொழுது புகைப்படங்கள் மற்றும் வீடியோ பதிவுகளை வெளியிட்டு வராங்க. இவங்க இப்போ இருக்கிற ஸ்டைல பார்த்து ரசிகர்கள் பலருமே கிழக்கு சீமையிலே பேச்சியா இவங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வராங்க. இதுக்கு நடுவுல தான் கூட இணைஞ்சு நடிச்ச விக்னேஷ சமீபத்துல ஒரு பேட்டியில நிகழ்ச்சி ஒண்ணுல பார்த்ததாகவும் முதல்ல அவர்கிட்ட பேச தயங்கினதாகவும் சொல்லி இருக்கிற அவங்க தன்னோட கணவர் சொன்னதுனால அவர்கிட்ட பேசின கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் கூட பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதாகவும் அஸ்வினி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.